பொங்கலுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் கிடைக்கும், நிறைய மக்கள் வந்து ட்ரெயினை யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு எத்தனை லட்சம் மக்கள் இல்லை எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் ட்ரெயின் யூஸ் பண்ணாங்க? இல்லை இந்த வருஷம் எவ்வளோ பேர் எக்ஸஸாக பண்ணலாம்? இல்லை பர்சன்டேஜ் வைஸாக சொல்ல முடியும் சார்? நீங்கள் தீபாவளி பார்த்துக்கோங்க, லாஸ்ட் 2 days மட்டும் மோர் தென் 10-15 lakhs பீப்புள் இது சதர்ன் ரயில்வே சார்பாக அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ரயில்வே சார் பர் டே 2.5 crores to 3 crores மக்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பொங்கல் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் என்ன இருந்துச்சோ அதுக்கு நம்ம டபுள் மடங்கு பேசஞ்சர்ஸ் வரக்கூடிய நிலத்து. ஏன்னா நீங்கள் ஃபெஸ்டிவலில் பார்க்கலாம், பஸ்ஸோ இல்லை அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷனோ நம்ம அது குற்றச்சாட்டுலாம் மீடியா வழியாக நம்ம பார்த்தோம். பஸ்ஸு டிக்கெட்லாம் 4 மடங்கு ஏற்றுக்காங்க, 3 மடங்கு ஏற்றுக்காங்க. பட் இந்தியன் ரயில்வேக்கும் ஃபிக்ஸ்டு ரேஷியோ அந்த காஸ்ட்டு தான். எந்த ஒகேஷன் வந்தால் கூட, ஒகேஷன் இல்லாமல் இடம் இருந்தால் கூட அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் பண்ணி, அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் சேஃபர் ஜர்னி, ஈஸியர் ஜர்னி, ஃபாஸ்டஸ்ட் ஜர்னினா இந்தியன் ரயில்வே. ஸோ மக்கள் எப்போ போன வருஷம் வந்ததோட டபுளோ வரத்துக்கு வாய்ப்புகளுக்கு அதுக்கு எல்லா வகையில் தெற்கு ரயில்வே ரெடியாக இருக்குது. தெற்கு ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ஆர்.என். சிங் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தெற்கு ரயில்வே எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கு சார். இப்போ பொங்கலுக்கு திடீர்னு அதிக ட்ரெயின் விடுறதுக்கான காரணம் என்ன சார்? டிமாண்ட் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, அது காரணமா? இல்லை நம்ம நிறைய ட்ரெயின் வச்சுருக்கோம் ஸோ அதனால் இங்கே விடலாம்? இல்லை சார், டிமாண்டு தான். ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு, பொதுமக்களுக்கு அதிகமாக யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க, people are more believing in railway sector. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பழைய ட்ரெயின்லாம் எடுத்துகிட்டு புது கோச்சஸ் போடுறாங்க, அப்கிரேஷன் நடக்குது. வந்தே பாரத், மோனோ பாரத், அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்லாம் வருது. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் சொன்னால் டோட்டல் ஏசி, நான் ஏசி ட்ரெயின், புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு லோ காஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் எவர். அந்த மாதிரி ட்ரெயின் இருக்கும்போது யாரும் பஸ்ஸில் 2 மடங்கோ 3 மடங்கோ காசு கொடுத்து போகிறதுக்கு இருப்பாங்க சொல்லுங்கள்? ஸோ தே ஆர் ஆல் டிபெண்டிங் ஆன் த ரயில்வே. அந்த ரயில்வே அஸ்வினி வைஷ்ணவ்ஜி தலைமை இருக்கக்கூடிய இந்த ரயில்வே துறை எவ்ரி டே பேசஞ்சர்ஸோட டிமாண்டோ அவங்களோட தேவை கருத்து கொண்டு அருமையாக பண்ணிகிட்ருக்கு. நான் இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், இந்தியன் ரயில்வேஸை எந்த பார்ஷாலிட்டியும் பார்க்காம தேவைக்கு ஏற்ப, எந்த ஸ்டேட் வேணால் இருக்கட்டும், தேவைக்கு ஏற்ப என்னென்ன டிமாண்ட்ஸும் அது கொடுத்துட்ருக்காங்க. சில பொலிட்டிஷியன்ஸ் சொல்கிறாங்க நம்ம ஊருக்கு இது வரல, நம்ம இது வரல, அதெல்லாம் ஒரு தவறான செய்தி. ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ஷாலிட்டி இல்லாமல் எல்லா வசதி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறாங்க, பிஆர்எஸ் சொல்லுவாங்க. அதோட இருக்க ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது பல விஷயம் அதுக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க இந்தியன் ரயில்வே. அது 183 crores அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி அப்கிரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் அப்கிரேட் முடிந்த உடனே ஒரு நிமிஷத்துக்கு இந்தியன் ரயில்வே ஒரு நிமிஷத்துக்கு 1 லட்சம் டிக்கெட் புக் பண்ணலாம், அந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸோ டே டு டே எவ்ரி டே ஒரு நியூ ஸ்கீம்ஸ், நியூ திட்டங்க யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிவிச்சுட்ருக்காங்க. அது இல்லாமல் சார், வர பொங்கலுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அதிகமாக தெற்கு ரயில்வே சார்பாக இனிஷியேட் பண்ண போகிறாங்க வர பொங்கலுக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா போகிஸ் அண்டர் மேனுஃபேக்சருக்கு அதுவும் முடிஞ்சுக்கும். ஸோ மக்கள் எந்த வகையிலையும் கஷ்டப்படக்கூடாத வகையில் இந்தியன் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, குறிப்பாக தெற்கு ரயில்வே அது அப்கிரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சமீபத்தில் தீபாவளி ஃபெஸ்டிவல் தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் 21 நாளில் 9 கோடி மக்கள் சென்னையிலேருந்து அவங்கவுங்க டெஸ்டினேஷன் போய் சேர்ந்து திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்து சென்னையில் சேர்க்கக்கூடிய வகையில் இந்தியன் ரயில்வே, குறிப்பாக ஆர்பிஎஃப், ஜிஆர்பி இணைந்து இந்த நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க சார். இது கண்டிப்பாக ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இல்லை சார், தெற்கு ரயில்வேல 21 days 9 crore people
நான் சொல்கிறது என்டையர் சதர்ன் ரயில்வே. தெற்கு ரயில்வேனா தமிழ்நாடு, ஆந்திரா, அது பக்கத்து ஸ்டேட்லாம் வரும். இந்தியன் ரயில்வேல பல ஜோன்ஸ் இருக்குது. அதில் சதர்ன் ரயில்வே ஹைலி ரெவின்யூ ஜெனரேட்டட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஜோனாக நம்ம பார்க்குறோம். ஸோ வரப்போகிற பொங்கலுக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு, ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் இந்தியன் ரயில்வே அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க சார். அஃபிஷியலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்.